ஆமாங்க. முன்னேற்பாடுகள் வந்து இப்போ எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை என்னென்ன அறிவுரைகள் வழங்கி இருக்கிறதோ அந்த அறிவுரைக்கேற்ப பள்ளிகள் திறப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இணை இயக்குநர்கள், அதேபோல இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் ஆங்காங்கே கண்காணிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பணிகளும் சிறப்பான முறையிலே மாணவர்கள் சென்று அந்த மாணவருடைய இருக்கையிலிருந்து அனைத்தும் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்தை பேணி காக்கின்ற வகையில் அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல் நாளிலே வருகின்ற மாணவர்களுக்கு இந்த வைட்டமின் டேப்லெட்ஸ் ஏறத்தாழ 30 லட்சம் பேர்களுக்கு தயார் நிலையில் இருக்கிறது. இது அனைத்தும் அரசு நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பொதுத் தேர்வுகள் எப்படி? பொதுத் தேர்வுகளை பொறுத்தவரையிலும் நம்முடைய சட்டமன்ற பொதுத் தேர்வில் அட்டவணை எப்போது வெளியிடப்படுகிறதோ அதற்கேற்ப பொதுத் தேர்வை பொறுத்தவரையிலும் முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவுகளை மேற்கொள்வோம். பொதுத் தேர்வு எழுதாத இறுதியாண்டு மாணவர்களுக்கான தேர்வு அந்த மாதிரி அது கடந்த முறை வந்து ரத்து செய்யப்பட்டது, இந்த முறை அந்த மாதிரி இருக்குமா? அது போன்ற கருத்துக்கள் இப்போது வெளியிட முடியாது. அனைத்தும் நம்முடைய அரசே என்னென்ன முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமோ துறையின் சார்பாக முதலமைச்சருடைய தலைமையில் என்ன முடிவுகளை மேற்கொள்கிறோமோ அதை முதலமைச்சர் அறிவிப்பார். வேறு என்ன தானே பாடங்களை பொறுத்தவரையிலும் அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழலுக்கேற்ப நாட்கள் எண்ணிக்கைக்கேற்ப பாடங்கள் குறைக்கப்பட்டு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது அனைத்து முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் அனைவருக்கும் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை அனைவரும் பின்பற்றுவார்கள். பாடத்திட்டம் வந்து குறைப்பு வந்து போதுமானதாக இல்லைன்னு சொல்லி மாணவர்கள் சொல்கிறாங்க. பெற்றோர்கள் இடத்திலே யாரும் சொல்லவில்லை, பத்திரிகையாளர் தான் சொல்கிறீர்களே தவிர பெற்றோர்களோ மாணவர்களோ என்னிடத்திலே அந்த போன்ற கருத்துக்கள் சொல்லவில்லை.